இந்த உலகத்தோட ஒரு மிகவும் மோசமான அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்பவுமே வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற பிளாஸ்டிக். C2H4 பாலி எத்திலீன் குரூப்பை சேர்ந்த இந்த பிளாஸ்டிக் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இதுக்கான இதுவோ இல்லைன்னா வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ற விதமா வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் லெவல்ல சயின்டிஸ்ட்லாம் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் பட் பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டா எங்கேயுமே எதையுமே பண்ண முடியலன்றது தான் அதோட என்ன சொல்றது அதோட கார்பன்ஸ் மைக்ரோ கார்பன்ஸ் சொல்லுவாங்கல்ல அதோட வீரியம். அந்த கெமிக்கல் காம்பினேஷனை கம்மி பண்ணி வேணா நிறைய இடத்துல வந்து இப்ப அதோட யூசேஜை வந்து லைட்டா கம்மி பண்ணியிருக்காங்களே தவிர பட் பிளாஸ்டிக் முற்றிலுமா ஒழியுமா இல்ல ஒழியதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து less than 10% தான் இருக்கு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி. ஒரு காலத்துல தூக்குல போயிட்டு கறி வாங்கிட்டு இருந்தது, தூக்குல போயிட்டு பருப்பு, இல்லைன்னா வந்து பாட்டில்ல போயிட்டு எண்ணெய் வாங்கினது, இல்லைன்னா வந்து வெறும் பேப்பர்ல வேர்க்கடலை மடிச்சு கொடுத்தது, ஒச்சக்கடலை மடிச்சு கொடுத்த காலம்லாம் போய் இப்ப எல்லாமே பிளாஸ்டிக். அதாவது எல்லாமே கவர்டு. நம்ம அது ரொம்ப பெருமையா அது வரும்போது நினைச்ச ஒரு விஷயம். அதாவது நம்ம இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் வாங்கிட்டு போனா ஒரு மிகப்பெரிய பெருமை, இல்ல வந்து நம்ம ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ அதுல எல்லாம் வாங்கிட்டு போனா நம்ம ஒரு பிரஸ்டீஜான ஆளுங்க அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் போயிட்டு இப்ப பிளாஸ்டிக்ல வாங்குறது கேடு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து நம்மளால அவாய்ட் பண்ற நிலைமைக்கு நம்மளோட சுத்தி சுத்தி இருக்க நிறைய விஷயங்கள் நகர்த்தப்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு ஒரு கன்சர்னிங்கான விஷயம் மாறி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், நான் சொன்ன மாதிரி வந்து முதல்ல எல்லாம் பிளாஸ்டிக் அப்படின்னா வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு தீங்கு, சுற்றி இருக்க இயற்கை சூழலுக்கு தீங்கு, எரிக்காதீங்க அப்படின்ற நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கடல் கடலோரங்கள்ல வந்து நிறைய பிளாஸ்டிக் வந்து தன்னார்வலர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து கடல்ல இருக்க சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஷார்க்ஸ்ல இருந்து பெரிய பெரிய வேர்ல்ஸ்ல இருந்து, அதாவது இன்னும் நிறைய இன்னும் டீப்பரா போனா பிளாஸ்டிக் அப்படின்ற டாபிக் எடுத்தா அவ்வளோ பேசிட்டே போலாம். சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் கடல் மூலியமா நமக்கு வரக்கூடிய ஆக்சிஜனே கட் ஆகிற அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து கடல்ல வந்து கலந்துருக்கு. ஸோ இதுக்கு மேல்பட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணோம் நம்மளுக்கு அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி பிளாஸ்டிக்கை வந்து நீங்க சும்மா ஒரு பிளாஸ்டிக்னு டைப் பண்ணீங்கனாலே அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேர்ட்டில் வந்து பிளாஸ்டிக் மாட்டிட்டு இருக்கோம், ஒரு ஆமை, அதே மாதிரி வந்து ஒரு மீன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பிளாஸ்டிக்கால பாதிச்ச உயிரினங்களை வந்து மீட்டெடுத்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கட் பண்ணி விட்டு திருப்பி பறக்க விடுறது, திருப்பி தண்ணிக்குள்ள விடுற வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் விலங்குகளுக்கு மட்டும்தானா அப்படின்றதெல்லாம் கிடையாது. வினை விதைத்தவன் கண்டிப்பா வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ண தப்புக்கு, அதாவது நாம என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், மனிதர்களாகிய நாம கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு, நாம யூஸ் பண்ற ஒரு விஷயம், நாம பண்ண ஒரு தப்புக்கு வந்து மற்ற உயிரினங்கள் மட்டுக்கும் பாதிக்கப்படுமான்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயம் பார்த்தாச்சு. மீன் நிறைய மீன்லாம் பிளாஸ்டிக் வந்து சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கண்டெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பறவைகள்ல, அப்புறம் நம்ம சாப்பிடுற சிக்கன், மட்டன் இதெல்லாம் கூட சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கண்டெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமான விஷயம், ஒரு 6 months முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல பிறக்க போற குழந்தை, அதாவது தாய் வயிற்றுல இருக்க குழந்தை அந்த கர்ப்பப்பையில வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கதா ஒரு ரிப்போர்ட் இருந்தது. ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றதெல்லாம் நம்மளால அவாய்டே பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை தள்ளப்பட்டாச்சு. அதெல்லாம் தாண்டி ஃபியூச்சர்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் மண்ணா இருக்கும், அடுத்ததே பிளாஸ்டிக் லேயரா தான் இருக்கும், ஒரு 3 அடி 4 அடிக்கு. அதுக்கப்புறம் தான் திருப்பி மண் வரும், திருப்பி பிளாஸ்டிக் லேயர் இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம போயாச்சு. ஸோ பிளாஸ்டிக்கை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஏதாவது நம்மளால சில சின்ன முயற்சி எடுக்கலாமான்றதை இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். பட் இப்ப பேச போற விஷயம் அது கிடையாது. மனித உடல்ல பிளாஸ்டிக் ஏதோ ஒரு மூலியமா கலக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிறக்க போற குழந்தைங்க கூட வந்து வரதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆல்ரெடி இருக்க மனிதர்களோட மூளைய வந்து ஆல்ரெடி பிளாஸ்டிக் டச் பண்ணிடுச்சு அப்படின்றது இட்ஸ் எ குளோபல் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த உலகம் முழுக்க இதை வேகமா இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் பிளாஸ்டிக் லைட்டா வச்சு குறைக்க முடியும், ரொம்பலாம் குறைக்க முடியாது. இந்த அமெரிக்கன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கை, நம்ம தான் வந்து ஒரு பயங்கரமான சிட்டிசன்ஷிப் கொண்ட நாடு, பயங்கரமா வெல்த்தியர் கண்ட்ரி, ஸோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுதான் யூசேஜ் அப்படின்னு நினைச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம இந்தியாவில கூட வந்து மக்கள் கிட்ட ஒரு சொல்ல இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் பிரகாரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி குப்பையை வந்து இப்படி போடுங்கன்னு சொன்ன பிறகு நம்ம இப்ப எல்லாருமே வந்து குப்பை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஆனா நீங்க அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டில தான் போடுவாங்க,
பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் தாண்டி அது பிரஸ்டீஜ். அதெல்லாம் அவங்க நோ பேக்ஸ் ஒன்லி பிளாஸ்டிக் அப்படின்றது ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதோட விளைவு தான் 0.5% ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கன்சர்னிங்கான விஷயம்னா, முன்னாடிதான் வந்து கிட்னி, அப்புறம் லிவர், அப்புறம் போன் மேரோ, அப்புறம் உடம்புல இருக்க சில பல பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஏதோ மைன்யூட்டா அங்கங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் அங்கங்க இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்மளோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ்ல கொஞ்சம் பிளாஸ்டிக் அதிகமா இருந்தா கூட பெருசா கன்சர்னிங்கா இருக்காது, பெருசா அது இம்பாக்ட் ஆகாது. பட் யோசிச்சு பாருங்க, 0.5% ஒரு 99.95% வந்து நார்மலா பிரெயின் இருக்கு. 0.5% இந்த பெரிய யானையை வந்து ஓட விடுறதுக்கு ஒரு சின்ன எறும்பு தேவைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த 0.5% எறும்பு. அது வந்து நம்ம மூளைக்குள்ள ஒரு பிளாஸ்டிக்கா யூஸே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது, பட் ஒரு தீங்கு விளைவிக்கூடிய பொருளா வந்து நம்ம மூளைக்குள்ள இருக்குன்னா அது என்னென்ன பண்ண போகுது, என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பிரெயின் கண்டிஷன்ஸ், அப்புறம் வந்து பிளட் வெசல்ஸ் கண்டிஷன்ஸ், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இப்படி நிறைய வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இது வந்து இதோட முடியுதா, இது எப்படி வந்து இந்த ரிசர்ச் அவுட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஒரு 5 mm கீழே இருக்க பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. நார்மலாவே அது பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் சரி, கல்லே 5 mm கீழே இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு வந்து சாப்பாடுல கலந்ததுன்னா பெருசா பார்க்க மாட்டோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் ரொம்ப 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 ஹைஜீனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சா எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி 5 mm கீழே இருக்க எந்த ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அது டிஃபால்ட்டா வயிற்றுக்குள்ள போயிடும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் போய் என்ன ஆகும்னா சின்ன சின்னதா பார்ட்டிகல்ஸா போறதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கா இருந்ததுன்னா பிளாஸ்டிக்கா ஃபார்ம் ஆகும், வேற ஏதாவது இருந்தா வேற ஏதாவது ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி லிவர், கிட்னி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 0.50% வரைக்கும் வந்து பிளாஸ்டிக்ஸை கண்டெடுத்திருக்காங்க. பட் இந்த ஆர்கன்ஸ்ல நம்மளால ஏதாவது பண்றோம் இல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியும். பட் பிரெயின் யோசிச்சு பாருங்க, பிரெயின் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ். இந்த கடவுள் அதெல்லாம் தாண்டி, இந்த பிரபஞ்சம்லாம் தாண்டி மூளைன்றது வந்து எல்லாமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து அட்வான்ஸா திங்க் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட மொத்த கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு 0.5% ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். எஸ், இந்த பர்டிகுலர் ரிசர்ச் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். மேத்யூ கேம்பன்ன்றவர் வந்து இஸ் a டாக்ஸிகாலஜிஸ்ட் அண்ட் ப்ரொஃபசர் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், நியூ மெக்சிகோல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிசர்ச்சை வந்து கிட்டத்தட்ட 2016 இருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெத்தட்ஸ், இதுக்கான மெத்தட்ஸ் வந்து ஒரு 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரோலிசிஸ், கேஸ் குரோமட்டோகிராமி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற மெத்தட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் பொதுவா வந்து 500 மைக்ரோமீட்டர்ஸ்ல இருந்து 1 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறத வந்து மைக்ரோ அண்ட் நானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா 2016ல ஒரு செட் ஆஃப் சாம்பிள்ஸ், அப்போ இருந்த மனிதர்களோட சாம்பிள்ஸ், அப்புறம் இறந்து போனவங்களோட சாம்பிள்ஸை வந்து வித் அப்ரூவல் ஆஃப் அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அப்ரூவலோட அவங்க வந்து அதுல இருந்து எடுக்கிறாங்க. அந்த டிஷ்யூ இல்ல அட்டாப்சி இல்ல வந்து போன் மேரோ இல்ல எது வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து 2016, நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி 2016ல வந்து கிட்டத்தட்ட 17 சாம்பிள்ஸ் ஃப்ரம் மேல், அதாவது ஆண்கள் கிட்டையும் 10 சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஃபீமேல், பெண்கள் கிட்டையும், இதே மாதிரி 2024ல 13 சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆண்கள் கிட்டையும் 10 சாம்பிள்ஸ் ஃப்ரம் பெண்கள் கிட்டையும் இப்படி எடுக்கிறாங்க. எஸ், ஒவ்வொரு டிஷ்யூ சாம்பிளும் வந்து 3 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் வந்து, அதாவது இந்த பிரிக் பண்ணி அட்டாப்சிக்காக எடுப்பாங்கல்ல, இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய அட்டாப்சி ரிப்போர்ட்காக லைட்டா ஊசியில குத்தி ஒரு டிஷ்யூ மாதிரி எடுப்பாங்க, இல்ல அந்த பர்டிகுலர் ஸ்கின் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆர்கன்ல இருந்து எடுக்கிறது லிவர், கிட்னி, அதுக்கப்புறம் போன் மேரோ, அதுக்கப்புறம் முக்கியமா பிரெயின்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10% ஆஃப் ஃபார்மலின்ல இதை ஊற வச்சு அதுக்கான ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16ல இருந்து 24 வரைக்கும் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குளோபல் எமர்ஜென்சி ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பர்டிகுலரா அந்த யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணது என்னன்னா அப்படியே ஒரு டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ். அதுல கிளியரா தெரியுது, அந்த பிக்சர் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து டிஸ்பிளே பண்றேன், கிளியரா தெரியுது 0.5% ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்
பிரெயின் அந்த டிஷ்யூஸ்லாம் இருக்கு, அங்கங்க ஒட்டிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக்கோட வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ பிளாஸ்டிக் நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கன்சர்னிங்கான ரிப்போர்ட். இதை அவாய்ட் பண்ண முடியுமா, இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து எராடிகேட் பண்ண முடியுமா, இல்ல தூக்கி எறிய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பெர்சன்டேஜ் நான் சொன்ன மாதிரி வெறும் 10% ஆஃப் சான்ஸ் தான் இருக்கு. நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், இல்ல இந்திய ஒன்றிய அரசா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மஞ்சப்பை திட்டம், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்றோம் அப்படின்னு நிறைய திட்டம் எடுத்துட்டு வந்தாலும் அங்கங்க அன்அபிஷியலா பிளாஸ்டிக்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னா கன்சியூமர்ஸ், நுகர்வோர் ஆகிய நாம தான் வந்து இல்ல நான் போற இடத்துல வந்து இல்ல எனக்கு நான் வந்து ஏதாவது பேப்பர் எடுத்துட்டு போறேன், இல்ல கையில எடுத்துட்டு போறேன்னு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் வந்து இல்லங்க கவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே உங்களோட ஒரு முதல் படி அந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டி முக்கியமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கேள்விப்பட்டேன். என்ன டேட்டானா கர்நாடகால வந்து பால் பேக்கெட் மேல இருக்க அந்த ஜஸ்ட் அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதை கட் பண்ணி தூக்கி போடுறதுனால அவ்வளோ ட்ரைனேஜ் சிஸ்டம் அடைச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளும் ஒன்றும் இல்லை, சென்னையில மட்டும் அரௌண்ட் 60+ லேக்ஸ் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஒருத்தர் கூட அந்த பால் பேக்கெட்ல இருக்க முனையை வந்து கட் பண்ணி ஏதோ ஒரு உதாசீனமா கீழே போடணும்னா அதை போய் எங்கனாலும் அடைக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் கவரை வந்து பால் பேக்கெட்டை கட் பண்றீங்கன்னா அந்த முனையை எடுத்து அந்த பேக்கெட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருங்க. எப்படியும் அதை நம்ம வந்து எடைக்கு போட போறோம். ஸோ வந்து அதுவும் சேர்த்து இருக்க போகுது. ஸோ ஒரு 0.1 கிராம் கூட சொல்லுங்களேன், அது காசு தானே. ஸோ அந்த மோட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு 10 பேர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு ஏரியால ஒரு 1000 குடும்பம் இருக்கு, அந்த 1000 குடும்பம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பிளாஸ்டிக் அடைப்புகள் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக்கை எராடிகேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவா பேப்பர் கவர்ன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதை விட கதர், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த பேம்பு சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ கண்ட்ரி எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுக்கு நம்ம தான் முழு முயற்சி எடுக்கணும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. பிளாஸ்டிக்கை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியாது, ஆனா யூஸ் பண்றதை 90% கிட்ட கண்டிப்பா கம்மி பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பபாய், see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.